இறுதியாக தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றிய அனைவருக்கும், அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பல்வேறு கட்சிகள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பல கருத்துக்களை நீங்கள் சொன்னீர்கள். முக்கியமான கருத்துக்கள், அத்துணை கருத்துகளும் ஏற்றுக்கொள்ள, இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை தமிழக அரசிடம் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம். மீண்டும் மீண்டும் என்ற அந்த ஒரு வாய்ப்பு வராதுன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் அவர் சொல்றார், தம்பி விக்னேஷ் சொல்லிட்டு இருக்காரு, அது ஒரு வாய்ப்பு தேவையில்லை, வரும், நிச்சயமா நடக்கும்னு. ஏன்னா இப்போ வந்த செய்தி பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 18ஆம் தேதி. நன்றி நன்றி, கேட்கிறதற்கு நன்றாக இருக்குது. ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. ஆளுநர் உரை ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரை இருக்க அதை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் செல்வோம். பல நல்ல கருத்துக்களை எனக்கு எல்லாமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே முக்கியமான கருத்துக்கள் எல்லாம், அதை எல்லாமே நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கிறோம். கருத்து எல்லாமே நாங்கள் குறிச்சிட்டு வச்சிருக்கிறோம். இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறப்போ இந்த என்னென்ன கருத்துக்கள், ஏன்னா சில மைக்ரோ லெவல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை நம்ம நல்லபடியாக எடுத்துட்டு போம். ஏன்னா இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ரொம்ப பெரிய ஒன்றும் செலவாக போறது கிடையாது. தமிழ்நாடு பட்ஜெட், கடந்த பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இருக்கும். அதுல ஒரு 700 கோடி தான் செலவாகும். 2 மாசத்துல எடுத்துடலாம். இது கர்நாடகாவில் அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. இதுல எல்லா கட்சியும் சார்பில் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில எதிர்கட்சி ஆக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தில் தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், எங்கள் கட்சியின் நிலைப்பாடும் இதுதான் என்று எனக்கு தனிப்பட்ட முறையிலே தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் கட்சியும் அதே நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறது, நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே நேற்று எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த எங்களுக்கும் இந்த நிலைப்பாடு தான் இருக்கிறது என்று அந்த கடிதம் மூலமாக அவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தால் இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், இன்னும் சொல்ல போனா ஒரு 100 விழுக்காடு, 99.9 விழுக்காடு கட்சிகள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக தம்பி விக்னேஷ் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் இந்த உணர்வை எடுத்து செல்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது. காரணம் இதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஒரு உணர்வு. இது உண்மையான சமூக நீதி மண், தமிழ்நாட்டு மண். அதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா முதல் நம்ம எடுத்திருக்கணும், அது முதல் நம்ம எடுத்திருக்கணும். ஏன்னா நம்ம மற்ற மாநிலங்கள்ல கர்நாடகால அதுக்கு முன்பே நம்ம எடுத்து, ஆனாலும் இன்னைக்கு நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுடைய அத்துணை மக்கள் மனதிலும் இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி சார்பிலும், அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும், அனைத்து சமூக இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றியுடன் நான் முடிக்கின்றேன்.